டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட இந்த பாட்டமில் வரும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பவுன்ஸ் பேக் எதிர்பார்த்தோம். அதில் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்காகவே அமைஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு இன்பிட்வீன் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேஷன்ஸ் எதுவும் வரல. ஒன்று இந்த ரெஸ்டன் கட்ட வந்துச்சுன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்டான டெக்னிக்கல் இண்டிகேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த சப்போர்ட்ஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல்ஸும் இண்டிகேட் பண்ணுவோம். ஏன்னா புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க, எந்த டேரக்ஷனில் போகும் அப்படிங்கிறது நமக்கு இனி சொல்லலை அப்படின்னு நீங்கள் மேபி ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிடுறேன். பட் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்ஸ் கிட்ட வரும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு ரிவர்சலுக்கான அடுத்ததை கொடுத்து நான் இண்டிகேட் பண்ணேன் அப்படிங்கிறது கொடுக்க தெரியும். எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த 3 ரெட் கேண்டில் பார்த்துட்டு நான் சொன்ன இண்டிகேஷன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் லைனை பார்த்துட்டு நான் சொன்ன இண்டிகேஷன்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அங்கிருந்து நமக்கு நல்ல ஒரு அப்மூவ் கிடைச்சது. இப்போ இன்பிட்வீன் பிளேஸ்ல இருக்கும்போது நம்மளால வேற எதுவும் சொல்ல முடியாது. பட் கேண்டில் வைஸ் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 62 பாயிண்ட் நெகட்டிவா போயிருக்கு. பட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா அந்த கேண்டிலுடைய டாப்ல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. கேண்டில் வைஸ் இது பார்க்கறதுக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கு. அது ஒரு பாசிட்டிவான கேண்டிலா இருந்தாலும் கூட அது சப்போர்ட்ல ஃபார்ம் இந்த மாதிரி சப்போர்ட் லைன் கிட்ட ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய இண்டிகேஷன்ஸ் நல்ல ஒரு ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷனா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு டாப் லெவல்ல நம்ம ஃபார்ம் ஆகும், ஒரு அப் மூவ் போயிட்டு ஒரு இன்பிட்வீன் பிளேசஸ்ல ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது அங்க இருக்கக்கூடிய செல்லர்ஸ்னுடைய இண்டிகேஷன்ஸ் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட சிமிலரா தான் வந்திருக்கு. பட் ரெட் கலர்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல ரொம்ப ஹையராகவே நமக்கு என்ட்ரு ஆயிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் நெக் பாயிண்டா வந்த ஒரு ரெசிஸ்டன்ட் பிளேஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து இங்கிருந்து ஃபால் ஆயிட்டு இந்த நெக் பாயிண்ட் டச் பண்ணிட்டு ஒரு ஃபால் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஃபீல் பண்ணிட்டோம். அதே இடத்துக்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து நம்மளுக்கு ஃபால் ஆகும்போது இந்த 25,200 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் டேல டச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆயிருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபிபோனாச்சி நீங்க டிரா பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பீக்ல இருந்து வந்த ஃபால், இந்த ஃபால்னுடைய எந்த லெவல் வரைக்கும் போச்சு அப்படின்னா நமக்கு மேஜரா ரெசிஸ்டன்ட் எடுக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 0.5 தென் 0.618 0.618க்கு மேல க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இந்த என்டையர் ஃபாலுமே நமக்கு ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கறதா மீனிங். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பாருங்க, லாஸ்ட் ட்ரேடிங் டேல 0.618க்கு மேல டிராவல் ஆயிருக்கு. பட் க்ளோசிங் வைக்க முடியல. 0.618க்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்திருந்தாலும் கூட நம்மளுக்கு 0.5 ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபிபோனாச்சி இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கிளியரா நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ 0.618க்கு மேல க்ளோசிங் வைக்கணும். அப்போ 0.618 லெவல் வந்து பாத்தீங்கன்னா 25,120 நம்ம இந்த நெக் பாயிண்ட்டை ஃபீல் பண்றோம். டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் கேண்டில்ஸ் வச்சு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன்ஸ்ல நான் இந்த ரெட் கேண்டிலுடைய அட்லீஸ்ட் ஹை பிரைஸ் இல்லைன்னா க்ளோசிங் இல்ல, அந்த ரெட் கேனுடைய ஹை பிரைஸ் ஆர் ஓப்பன் பிரைஸ் அதனுடைய லெவல்ஸுக்கு மேலேயாவது நமக்கு க்ளோசிங் வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மூவ் வரும்போது அது நம்மளுக்கு நடக்கவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபிபோனாச்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் தான். பட் நான் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில்ஸ். நான் வந்து எதையுமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸை வச்சு மட்டும் இந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேல நமக்கு க்ளோசிங் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பீக்ல இருந்து இந்த ஃபால் வந்து கிட்டத்தட்ட அந்த லெவலை 0.618 மாத்தி இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு அந்த இடம் ஒரு ரெஸ்டாரண்டா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் கூட எக்ஸ்ட்ராவா ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனுடைய மூவ்மெண்ட்டை வந்து ஓரளவுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு எங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 0.618க்கும் 0.5க்கும் இன்பிட்வீன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. 0.5 பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சதுன்னா நமக்கு டவுன் ஃபால் வரலாம். அதே மாதிரி 0.618 பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஒரு அப் மூவ் வரலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. எங்க போகணும்னு தெரியாத ஒரு பிளேஸ்ல நமக்கு இப்போ கரெக்டாக டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிஃப்டி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்க என்னுடைய கிளாஸஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இனியும் இன்டெப்தா நிறைய டூல்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் பத்தி பிரைஸ் ஆக்ஷன்ஸை ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணி என்னுடைய கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆஃப்டர் தீபாவளி ஸ்டார்ட் ஆக போது நான் வந்து டெலிகிராம் குரூப்லேயே அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ஸ்னுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்ங்கிறது கிட்டத்தட்ட 2-3 குரூப் கொடுத்துருப்பேன். அதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்காக கிரியேட் பண்ண ஒரு சேட் குரூப் இருக்கு. அதுலேயே நீங்கள் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க்கு கீழே இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நீங்கள் சேட் பண்ணி கூட அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். நான் வந்து அந்த டெலிகிராம் குரூப் எதுவும் சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. பட் என்னுடைய கிளாஸஸ்க்கு நான் சார்ஜஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்ததா
பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே இண்டிகேஷன்ஸ் தான். பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேலே கிளியராக க்ளோசிங் வச்சிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட்க்கு கீழே நம்மளுக்கு வர முடியல. ஏன்னா இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் எடுத்திருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கேண்டலுடைய பீக்கே நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்டாக டிஸ்கஸ் பண்ணோம் இந்த இருந்து அப்பவும் வரும்போது அது கிளியராக பிரேக் ஆச்சு. இன்னைக்கான லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த கேண்டலுடைய ஹையை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த கேண்டலுடைய ஹைட் 55,835. இந்த கேண்டலுடைய லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,821. ஸோ எவ்வளவு கிட்டத்தட்ட 55,000 ரேஞ்சில் ட்ராவல் ஆகிருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வெறும் ஒரு 14 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே போயிருக்கு, அந்த சப்போர்ட்ஸுக்கு கீழே போயிருக்கு. அவ்வளவு அக்யூரேட்டா இன்னைக்கான கேண்டலுடைய லோ ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது ஒரு கிளியர் டோஜி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவோம். இந்த கேண்டலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம டோஜியா கூட கன்சிடர் பண்ணலாம். இதனுடைய ஹை அண்ட் லோ அந்த லெவல்ஸுக்கு மேலே எந்த இடத்துல நமக்கு க்ளோசிங் வைக்குதோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த லெவல்ஸில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த கேண்டலுடைய லோக்கு கீழே க்ளோசிங் வச்சது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டவுன்ஃபால். அந்த டவுன்ஃபால் எப்படி இருக்குன்னா இந்த பாட்டம்லேருந்து வந்து அப்மூனுடைய 0.5 ஆர் 0.618 சப்போர்ட் எடுக்கலாம். அந்த கணக்குப்படி கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபிபனோசி அப்படிங்கிறத வந்து கிளியராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் வருது. என்னுடைய பழைய சேனலில் நான் கொடுத்த வீடியோஸுடைய நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி அப்படிங்கிறது ஒரு பிரம்மாஸ்திரம். அதை நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்த நீங்கள் பிக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி மட்டும் உங்களால் வந்து டெக்னிக்கல்ஸாக ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் கிளியர் கட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லாஸ்ட் ட்ரேடிங்னுடைய லோக்கு கீழே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த லோக்கு கீழே கிளியராக க்ளோசிங் வச்சிருக்கு. சென்செக்ஸும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டாப்ல செல்லர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் ஆகுறாங்க. அட் த சேம் டைம் லாஸ்ட் ட்ரேடிங் டேனுடைய லோக்கு கீழே க்ளோசிங் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஃபுல்லாக அப் மூல போயிட்டு இருந்துச்சு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு டவுன் மூவ் வரலாம். அது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா அதே ஃபிபனோசி யூஸ் பண்ணுங்க. இந்த பாட்டம் பிக் பண்ணுங்க, இந்த டாப்பை பிக் பண்ணுங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு தானே. அப்போ இன்னைக்கான கேண்டில்குள்ள லோவுக்கு கீழே வரும்போது லோவுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னா 0.5 0.618 தான் அடுத்த கட்ட சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லெவல்ஸை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மேஜராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா ஃபார்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம். ஸோ ஃபார்மா நான் சொன்னது தான் லாங் சைட் பேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகுறத எப்பயோ சொல்லிட்டேன். அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாசங்களா அந்த லெவல்ஸ்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி திரும்பவும் அந்த ஜோன்ஸ் கிட்ட வர்றாங்க. ஆக்சுவலி இது ஜோன் நேற்று தான் நான் மார்க் பண்ணேன். நம்ம மார்க் பண்ண அந்த பாட்டம் சைட் சப்போர்ட்ஸ் லெவல்ஸ். பட் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் கிட்ட வரும்போது அந்த அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க இல்லாமல் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாட்டம்ல மிகப்பெரிய பிக் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் இந்த இடத்துல நமக்கு டச் பண்ணும்போது அந்த கேண்டில்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அது நமக்கு நடக்கல. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அந்த ஜோன்ஸ்னுடைய பாட்டம் வரைக்கும் கூட போய் டச் பண்ணலாம். அந்த ஜோனுடைய பாட்டமுக்கு கீழே க்ளோசிங் விற்குது அப்படின்னா தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஒருவேளை அந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 800 பாயிண்ட்ஸ் ஆர் 1000 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபாலையாவது நம்ம வந்து எஃப்எம்சிஜியில் திரும்பவும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டவுன்ஃபாலை கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த இடம் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்ஃபால் இந்த இடம் வரைக்கும் வரலாம்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை திங்க் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால நான் சொல்றது என்னன்னா ஒரு லெவல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த லெவல்ஸுக்கு கீழே க்ளோசிங் வச்சாதான் அந்த ஒரு இண்டிகேஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வைக்கல அப்படின்னா அந்த இண்டிகேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா தான். அதை நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ செல் பண்ணுறாங்க, டிஏஎஸ் பை பண்ணுறாங்க. ஸோ எஃப்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நல்லா ப்ராஃபிட் இருக்கோ அங்கே செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நிஃப்டியில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு டவுன் ஃபாலை கொடுத்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அவங்க செல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அது மாதிரி தான் நடக்கும். இதை நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபாலான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் ப்ராஃபிட் புக் பண்ணணும்? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுறான் இல்லை அந்த இடம் வந்து அட்ராக்டிவா இல்லை அப்படின்னா அக்குமுலேட் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் செல்லிங்கும் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எஃப்ஐஏ செல் பண்ணுறதுனால டிஏ பை பண்ணி நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஏ எங்கே பை பண்ணுவாங்க? எங்கே வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கோ, இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல ரொம்ப அட்ராக்டிவான பிளேஸுக்கு வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் நல்ல ஒரு ஃபாலில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ் கிட்ட இருக்கு. அப்போ அதை பை பண்ணணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் உங்களுக்கு ஃபாலோ இருக்கு. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னா கூட ஓகே. ஏன்னா மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஃபாலோ இருக்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஏறிச்சுன்னா மேபி இது வந்து ஸ்லைட்டாக போயிருக்குன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 522 பாயிண்ட்ஸ். பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு நீங்கள் மற்ற சேனல் அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் நியூஸஸ்லையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐடி அவ்வளோதான், ஐடினுடைய ஃபியூச்சர் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம மார்க் பண்ண ஜோன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த ஜோனுடைய லெவல்ஸை எக்ஸாக்டாக டச் பண்ணாங்க 1 அக்டோபர் அன்னைக்கு. அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் 33,432. இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
35,394. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 33,432 35,394, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ், அதுவும் வெறும் ஒரு 5 நாள்ல. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹியூஜ் ஜம்ப் நடந்திருக்குன்னு பாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் எப்பவோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மார்க் பண்ண சப்போர்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அதனால தான் நான் சொல்லுவேன் எனக்குமே வந்து டெக்னிக்கல்ஸை தெரிஞ்சுக்கிறதுனால எந்தவித தவறும் கிடையாது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப இண்டிகேட் பண்ணுவேன். நீங்க என்னுடைய வீடியோஸ் நார்மலா பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னுடைய டெக்னிக்கல்ஸை நான் நிறைய டைம் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து நான் இதை வந்து சொல்றதுக்கான காரணம் நீங்க கிளாஸை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். என்னுடைய வீடியோஸ்ல பாருங்க, ஈவன் நீங்க வந்து என்னுடைய மெம்பர்ஷிப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 200 rupeesல நான் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எனக்குனால சொல்ல முடியாது. இப்போ நான் வீடியோஸில் அப்படி சொன்னேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சேனலில் மானிட்டைசேஷன் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால சேனல் பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியாது. அந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாட்களாக ஒரு சில விஷயங்களை நான் ஹைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹைட் பண்ணதே கிடையாது. மேபி இந்த அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இருந்திருப்பேன். அதை நானே ஒத்துக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கரெக்டாக சேனலுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ லைன் பக்கத்தில் போனாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ளூ லைன் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. பட் இந்த சேனல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ப்ளூ லைனை டாப் லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் தான் இந்த சேனலை கன்சிடர் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் வரணும் அப்படின்னா இந்த 26 செப்டம்பர் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆனால் மட்டும் தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா PSU இதில் ஒரு ஃபால் வந்திருக்கு. பட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபால் வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே இல்லைன்னா இந்த 17 செப்டம்பர் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோசிங் வச்சா தான் நம்ம ஒரு டவுன்ஃபால் சைடில் போக முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல அப் மூவ் போச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத நடக்க தான் வேணும். அதில் நமக்கு டவுட் கிடையாது. பட் இந்த டவுன்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லோக்கு கீழே போச்சு அப்படின்னா தான் அடுத்த கட்டமாக நம்ம இந்த லெவல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஸ்மால் கேப் இங்கேயும் ஒரு இறக்கம். ஸ்மால் கேப்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டாப் லெவலில் ஒரு பெரிய ஒரு மூவ் கொடுக்கல. மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் போயிருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபால் வந்திருக்கு. மேபி ஸ்மால் கேப் இனியும் ஒரு டவுன் ஃபாலை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் இப்போ எனக்கு அது ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஜோனை தான் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த பீக்லேருந்து இந்த பாட்டம் ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டா எங்க வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. 0.618 கிளியர் ரெசிஸ்டன்ட். இன்னைக்கான க்ளோசிங் எக்ஸாக்டா 0.5 லெவல்ல, அதுக்கு கீழே போகவே இல்லை. எக்ஸாக்டான க்ளோசிங், அந்த அளவுக்கு அக்யூரேட்டான ஒர்க்கிங் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிபோனாச்சி கொடுத்துருக்கு. அடுத்ததா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் லைன் கிளியர் கட்டா ரெசிஸ்டன்டா ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3rd அக்டோபர்னுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டபுள் டாப்னுடைய நெக் பாயிண்ட்டாக இந்த 25 செப்டம்பர் கேண்டலுடைய லோவை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால 3rd அக்டோபர்னுடைய லோ பிரேக் ஆச்சுன்னா 25th செப்டம்பர்னுடைய லோவை நம்ம எதிர்பார்க்கலாம். அது பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஃபாலி நம்ம இதனால் எதிர்பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, அதாவது 25 செப்டம்பருடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இருந்து இந்த சேனலை மார்க் பண்ணது இப்போ நமக்கு ரெஸ்டன்ட்டாக மாறிட்டு இருக்கு. அந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா அதே சேனலுடைய சப்போர்ட் லைனும் அந்த லைனு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகுது இந்த இடத்துல தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவான ஃபாலிங் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ட்ரெண்டில் நம்மளுக்கு கிராஸ் ஆயிரும். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோ அப்பும் வந்துச்சு அப்படின்னா ஃபால் வந்து நம்மளுக்கு குயிக்காக கூட சம்டைம்ஸ் வரும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நமக்கு குயிக்காக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரீச் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்போ அப்படின்னா வீக்லி சார்ட்டில் இந்த கேண்டலுடைய லோ ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்த்தோம். இந்த பீக்கில் இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் அதுதான் நம்மளுக்கான மேஜர் சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு. அங்கிருந்து நம்மளுக்கு ரீசெண்டாக பவுன்ஸ் பேக் நடந்துச்சு. அட் த சேம் டைம் அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு மேலே போனாலும் கூட அதுக்கு கீழே சம்டைம்ஸ் ட்ராவல் ஆகிட்டு ஒரு வீக் மோட் ஃபார்மேட் பண்ணி அந்த ஹரிசாண்டல் சப்போர்ட்டை நம்மளுக்கு ரீச் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் கிளியர் கட்டாக ரீச் ஆகலை. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நாஸ்டாக் வந்து ரீச் ஆனதுனால அதனுடைய மூவ்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு S&P 500 இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கோல்டு மிகப்பெரிய ஏற்றம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறி போய் நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ண 4th ரெசிஸ்டன்ட்டையும் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இனி நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒருவேளை ஒரு நல்ல டவுன்ஃபால் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரீச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு குயிக்கான ஃபால் வராது டவுட் தான். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் வேணால் போகலாம். எப்படி இங்கே நம்மளுக்கு ஒரே ரேஞ்சில் வந்து கொஞ்சம் நாட்கள் ட்ராவல் ஆச்சு, கொஞ்சம் வாரங்கள் ட்ராவல் ஆச்சு, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு நடக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு. அடுத்ததான் சில்வர் ஒரு 3000 பாயிண்ட் ஏற்றம். நம்ம சொன்ன அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
950 பாயிண்ட்ஸ் அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ட்ராவல் ஆயிருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த கன்சல்டேஷன் கிளியர் கட்டாக ஒர்க் அவுட் ஆகுது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2 நாளைக்கு மட்டும் தான் நான் மார்க் பண்ணி இந்த கன்சல்டேஷனை. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஒரு 3 டேஸோ அதை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.28% பாசிட்டிவாக உங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் அதனுடைய ஒர்க்கை பண்ணிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்லேருந்து ஃபால் ஆகிட்டு ஒரு டச் பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணி தென் ஒரு ஃபால் ஆகி ஒரு டச் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த டோஜினுடைய ஹைக்கு மேலே இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட் பிரேக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்சல்டேஷனுடைய ஆப்போசிட் சைட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த கன்சல்டேஷனாக லாஸ்ட்டாக டச் பண்ண அந்த கிரீன் கேண்டில் 26 செப்டம்பர் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாம். அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நம்ம மைனர் ரெசிஸ்டண்டாக எடுத்துட்டு மேஜர் ரெசிஸ்டண்டாக இந்த கன்சல்டேஷனுடைய ஹையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதனுடைய வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.